டைலர் சித்ரா பேசுகிறேங்க. பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வர சேரீலையெல்லாம் கிளாத் பற்ற மாட்டேங்குதுன்னு தைக்கிறதுக்கு. மெயினாக வந்து இந்த பட்டி பீஸ் எல்லாம் கொடுக்கும்போது சுத்தமாகவே துணி பற்றுறது இல்லைங்க. பாருங்கள், அதனால் பாருங்கள், அந்த கழுத்து துணி கொஞ்சம் பிட்டு இதெல்லாமே வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இது ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். பட்டிக்கு துணி இல்லைன்னா வைக்க முடியாமல் போயிடுமோ, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். மிச்ச துணிகளெல்லாம் இந்த மாதிரி லென்த்தாக ஜாயின் பண்ணிக்கணும் பட்டி அளவுக்குங்க. அப்புறம் பாருங்கள், லைனிங் கிளாத் வச்சு லைனிங் கிளாத் அளவெடுத்து அது மேலே வச்சு அடித்து திருப்பணுங்க. அடுப்பு திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது ரெண்டும் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுங்க. அந்த பட்டி அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டி அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணி நேராக ஒரு கட் பண்ணணுங்க. இந்த பட்டி பீஸை கரெக்டாக கட் பண்ணணும். பாருங்கள், அந்த பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம மார்க் பண்ண அளவு மட்டும் அந்த பட்டியை கட் பண்ணணுங்க. பாருங்கள், லைனிங் கிளாத்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு ஜாயின் பண்ணிடணுங்க பட்டியை. நம்ம வந்து தனியாக பட்டி பீஸ் வேணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இருக்கிற பீஸுகளெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு நம்ம தைக்கிறது வந்து நம்மளுடைய டேலண்ட்டு தான். பாருங்கள், தைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.